அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது ராமலிங்க சுவாமிகள் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் அருளிய இங்கித மாலையில 88வது பாடலையும் அதற்குண்டான விளக்க உரையும் பார்ப்போம். இங்கித மாலை என்பது தலைவன் தலைவி உரையாடுவது போலவும் சந்தித்து கொண்டு கேள்விகள் பதில்கள் பரிமாறுவது போலவும் அமைந்திருந்தாலும், இது ஏதோ ராமலிங்க சுவாமிகளாகிய மிக தீவிர பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் உண்மையில நடந்த கான்வர்சேஷன் எடுத்துக்காம சக ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் தேர்வதற்கு பொருட்டு, நம்முடைய மனதிற்கெல்லாம் தெளிவு உண்டாக்கும் பொருட்டு, தோழியாகிய மனசுக்கு தெளிவு உண்டாகும் பொருட்டு இந்த கேள்வி பதில்கள் அமைந்த வண்ணமா இந்த பாடல் அமைஞ்சிருக்குங்கிற கண்ணோட்டத்தை நம்ம அணுகணுமே ஒழிய, இது போல சுவாமிகளுக்கு நடந்துச்சு, ராமலிங்க சுவாமிகளுக்கு நடந்துச்சுன்ற ஒரு விஷயத்துக்கு இல்லாம நமக்கு தெளிவு செய்வதற்காக கேள்வி பதில்கள் பரிமாறப்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கித மாலை ஃபுல்லாவுமே கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான், கேள்விகள் பதில்கள். அந்த கேள்வியும் பதிலும் கேட்க கேட்க என்ன ஆகும், நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள்லாம் விடுவிக்கப்படும். மனசு தெளிவா இருக்கும்போதுதான் தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமா பயப்படவோ கவலைப்படவோ கோபப்படவோ இல்லாம எதுவும் நீதிப்படி நடந்துகிட்டு இருக்குன்றத அமைதியோட அதை பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இருக்கும்போதுதான் நாம் ஜீவதயவோடு ஓங்கி இருக்க முடியும். அதன் பொருட்டு தான் ராமலிங்க சுவாமிகள் நமக்கு தெளிவு உண்டாகும் பொருட்டு இந்த அருள்னா என்ன, அந்த அருள் ஏன் செயல்படுது, எதை நோக்கமா வச்சிருக்கு, அந்த அருள் எப்படி எப்படிலாம் ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்தி கூட்டு வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலாம் அவங்களுக்கு கொடுக்குது, அந்த ஒரு ஆன்மா அதை எப்படியெல்லாம் எதிர்கொள்ளணும், மாறுபாடா எதிர்கொண்டு அதனால அதை அடைகின்ற ஒன்று சரியா இருக்குதா, அது சரியா இல்லைன்னா இப்போ சரிப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் கொஷின்ஸ் இருக்கும், நம்மளையாம வச்சிருப்போம் அந்த கொஷின்ஸ் எல்லாம். அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே, இந்த ஆன்மீகம் சார்ந்த கேள்வி எல்லாத்துக்குமே அருளாலே இருந்து அருள் வாழ்வு, அருளே விரிந்து அனக வாழ்வை ஏற்ற தயாநிதி சுவாமி சரவணானந்தர் இங்கித மாலைக்கு அருள் விளக்கத்தை அனகமாக விரிச்சு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பாடலையும் விளக்கத்தையும் தொடருவோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட தனிப்பெரும் கருணையினால தான் இதெல்லாம் நடக்குது. அவரையே நம்முடைய எல்லாவுமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அவரே தர வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு நம்ம இதை ஆரம்பிப்போம். ஒன்னார் புறம் மூன்றும் எரி செய்தீர் ஒற்றி உடையீர் உம்முடைய பொன்னார் சடைமேல் வெள்ளிருக்கம் பூவை மிளைந்தீர் என் என்றேன் நின்றார் அழகத்து அணங்கே நீ நெட்டி மிளைந்தாய் இதில் இது கீழ் என்னார் உலகர் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. பொன்னார் புறம் மூன்றும் எரி செய்தீர் ஒற்றி உடையீர் உம்முடைய புன்னார் சடைமேல் வெள்ளிருக்கம் பூவை மிளைந்தீர் என்னென்றேன் அழகத்து அணங்கே நீ நெட்டி மிளைந்தாய் இதில் இது கீழ் என்னார் உலகர் என்கின்றார் இதுதான் செடி என்னேடி. இந்த ஒற்றிவாணர் ஒன்னார் புறம் மூன்றையும் எரி செய்தவர் ஆவார். ஒன்னார் யார்? ஒண்ணுதல் என்றால் பொருந்துதல் அல்லது பொறுத்தல். ஆகையால் பொருந்தி இருப்பவர்கள் அல்லது பொறுத்து கொண்டிருப்பவர்கள் ஆவர். இச்சொல்லுக்கு தவறாக ஒன்னலர் என்பதற்குரிய பகைவர் என்று பொருளாக்கக்கூடாது. பொருந்தி இருப்பவர்கள், பொறுத்து கொண்டிருப்பவர்கள். பொருந்தி இருப்பது என்பது தாம் ஆத்மாவாய் ஆத்ம ஜோதி வண்ணமாய் மாயா கண்ம மலங்கள் அற்று நம்முடைய உயிர் உணர்வை மேல்நிலையிலே சிற்றம்பலத்திலே புருவ நடுவிலிருந்து ஒரு உள்முகமாக மூளையை நோக்கி ஒரு கோடும், உச்சந்தலையிலிருந்து கீழ்ப்புறமாக செங்குத்தாக ஒரு கோடும் வரையும் போது ஒரு புள்ளி இருக்கும். அவ்விடத்திலே ஜோதிமயமாய் பிரகாசிக்கின்ற நம்முடைய ஆன்மா, அதிலே இருந்து நடனம் விடுகின்ற அருட்பெருஞ்சோதி ஜோதி நடராஜபதி. அவ்விடமிருந்து பொறுத்து கொண்டு இருப்பவர்களைத்தான் இந்த ஒன்னாரும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அவர்கள் தான் பக்குவ அடியார்கள். அந்த பக்குவ அடியார்கள் தான் மும்மல்ல முப்புற ஒழி வேண்டி நின்றார்கள். பக்குவப்பட்டு எனக்கு இந்த மாயா தன்மை ஆணவமலம் இல்லாம சிவமயமா இருக்கணும், அதனால இந்த முப்புறத்தை நீ எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நிக்கிறாங்க. அவருடைய வேண்டுகைக்கு இணங்கியே முப்புறங்களையும் புன்முருளால் எரித்தார் நம் ஒற்றியார். ஒற்றியாருங்கிறத வேற யாரும் இல்ல, ஆத்ம ஜோதியில இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஒற்றிங்கிறது ஆன்மா தான். இந்த அடியார்கள் தான் ஒன்னார்.
ஸோ இவர்களை தான் ஒன்னாருன்னு சொல்றாங்க. இவர்கள் பதித்திருவடியில் தம் விண்ணப்பத்தை பதிவு செய்துவிட்டு நெருங்கி நின்று பொறுத்திருக்கிறார்கள். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த முப்புறத்தை எரிச்சுத்தான்னு சொல்லி கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வச்சுட்டு ஆண்டவரிடத்தை நெருங்கி இருந்து பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய திருவுள்ளம் திரும்பி நமக்கு செயலை செய்வது எப்போதுன்றது பொறுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒன்னார் புறமூன்று அப்படி பொறுத்து கொண்டிருப்பவர்கள் தான் ஒன்னார்கள். பக்குவத்தோடு விண்ணப்பம் செய்து முப்புறத்தை எரித்துத்தா என்ற தங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார் எப்போது என்ற ஆண்டவரிடம் இருந்து பதிலை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு பொறுத்து கொண்டிருப்பவர் தான் ஒன்னார்கள். அந்த ஒன்னார்களுடைய வேண்டுதலை தான் முப்புறத்தை எல்லாம் புறமூன்றும் எரி செய்தவர் ஒற்றியுடையர் நம்மளுடைய நடராஜபதி ஜோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். உம்முடைய பொன்னார் சடைமேல் வெள்ளெருக்கம் பூவை மிளைந்து என்னென்றேன். அது வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். அவர்களுக்காகவே அம்முப்புறங்களையும் வெடித்து நீராக்கி விட்டார். உண்மையில் அம்முப்புறங்களாக மும்மலங்கள் கடவுள் அனுபவத்திற்காகவே திருவருளே ஒரு ஆன்மாவை சூழ அப்படி தோற்றுவிக்கப்பட்டுள்ளனவாம். அபக்குவத்தில் அவைகள் கடவுள் இன்ப வாழ்வுக்கு தடைகளாக கருதப்பட்டு ஒழித்தற்குரிய மலங்களாக கருதப்பட்டன. ஆனால் பக்குவத்தில் அம்மலங்களே அருள் வளத்தால் சுத்த பிரணவ ஞான தேகமாக மாறி நித்தியானந்த வாழ்வுடன் திகழ்கின்றனவாம். எனவே முப்புராதிகளை கூட பகைவர் என்று கொள்ளுதல் தவறே. அவையும் பொறுத்திருப்பவையே. இனி அந்த முப்புராதிகளின் உண்மையை பார்ப்போம். தாரகாசுரன் மக்கள் வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் எனும் மூவர் ஆவர். அவர்களே தங்களின் தவ வலிமையினால் பொன், வெள்ளி, இரும்பு கோட்டை மூன்றையும் முறையே பெற்றிருந்தனர். அவர்களின் தம் கோட்டையுடன் ஆன்மாக்களை மிக துன்புறுத்தி வந்தனர் என்றும் சிவனது திருவருளால் அக்கோட்டைகள் எரிக்கப்பட்டு கோட்டை ஒழிந்த பின் அம்முப்புராதிகள் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்பதும் புராண கற்பனை. ஸோ புராணத்துல வந்துட்டு தாரகாசுரனுடைய மக்களாகிய வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் ஆகிய மூன்று பேரும் பொன்வெளி இரும்பு கோட்டையோடு இந்த உலகத்தில் இருக்கிற ஆன்மாக்கள்லாம் துன்புறுத்தினாங்கன்னோ சிவனுடைய திருவருளால அவர்கள் வந்துட்டு எரிக்கப்பட்ட பின் அவர்கள் வந்துட்டு ஆட்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறதும் புராண கதை. இந்த பொன்வெளி இரும்பு கோட்டை என்பது வானத்துல பறக்கிற மாதிரியான ஒரு ரதம் மாதிரியும் அவர்கள் வந்துட்டு பல்வேறு முனிவர்களுக்கும் பல்வேறு மக்களுக்கும் துன்பம் கொடுத்தவர்களாகவும் அவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட வேண்டுதல் வச்சதாகவும் சிவபெருமான் வந்துட்டு அந்த முப்புராதிகளை எரிச்சு ஆட்கொண்டு பட்டதாகவும் கற்பனை இருக்கு. இதோட உண்மையான எந்த நோக்கத்துக்காக இதை இந்த கதை ஆக்கப்பட்டது என்பதை இப்ப நம்ம சாமி அவர்களே சொல்றாங்க. பார்க்கலாம் வாங்க. ஆன்மாக்கள் பக்குவப்படுத்தவே திருவருளே தாரகாசுரன், தாரக அசுரன் எனவும் கொள்ளலாகும். தாரகமாவது பிரணவமே. அது உட்கொண்டுள்ள அகர உகர மகரமே தாரகாசுரன் மக்கள் வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன். ஸோ இந்த அகர உகர மகரம் தான் ஓம்ல இருக்கிற அகர உகர மகரம் தான் வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன். அந்த ஓம் தான் தாரகாசுரன். தாரகாசுரனுக்குள்ள இருக்கிற அகர உகர மகரம் தான் வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் ஆகிய அவருடைய மக்கள். அந்த மக்கள் தான் ஆணவ மாய கண்ம மலங்களாகவும் பொன்வெளி இரும்பு கோட்டைகளாகவும் பக்குவப்படுத்தப்பட்டு வந்தேன். அதாவது ஒரு ஆன்மாவுக்கு வந்துட்டு அனுபவபூர்வமா என்றென்றும் தான் ஆத்ம வண்ணமாய் இருந்து சச்சிதானந்தமயமாய் வாழ்வதற்கு அதற்கு அனுபவத்தோடு கூடிய அறிவு வேண்டும். அந்த அனுபவத்தை வந்துட்டு ஓரறிவு முதலிருந்து தான் பெற்றுக்கொண்டு வர முடியும். அந்த ஓரறிவிலிருந்து 6 அறிவு பெற்று அந்த 6 அறிவும் நிறைவான பிறகு அன்பு அறிவு மேலோங்கி தயா ஞானத்தை பெற்றுக்கொண்டு தயா இன்ப வாழ்வை என்றென்றும் வாழ்வதற்கு அனுபவ அறிவு தேவைப்படுகிறது. அந்த அனுபவத்தை ஆன்மாக்களுக்கு ஊட்டுவதற்கு தேக சூழல்கள், உயிர் அனுபவங்கள் தேவைப்படுகிறது. அந்த தேக சூழல்கள், உயிர் அனுபவங்கள் எல்லாம் நான் அனுபவிக்கும் வேண்டும் என்ற ஆணவ மூலமும் உயிர் சூழலாகிய மாயாவும் தேகமாகிய கண்மமும் சேர்ந்தாதான் அந்த ஆன்மாக்களுக்கு அனுபவம் ஏற்பட்டு பின்னால தயாஞானம் விளையும். ஸோ அதனால வந்துட்டு இந்த பொன்வெளி இரும்பு கோட்டையா இருக்கட்டும், இல்ல வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் ஆகட்டும், இல்ல ஆணவ மாய கண்ம மலங்கள்லாம் ஆகட்டும், அது எதுவுமே அருளுக்கு அயலாக இல்ல அருளுக்கு எதிரானவை அல்ல. அருள் வெளிப்படுவதற்காக அந்த மலங்கள் திருவருளே தாரகாசுரனாக இருந்து அவ்வாறு அனுபவங்களையும் அச்சூழல்களையும் ஆண்டவரே முன்னிருந்து ஏற்படுத்தி நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஆன்மக்கள் அனுபவத்திலே இருந்து இது சரி, இது என்னென்னது, இது நிலைப்பதில்லை என்பதை தம்முடைய சொந்த அனுபவத்திலே தேர்ந்து தானே சச்சிதானந்த இன்பத்தை உவந்து கேட்டு என்றென்றும்
கடவுளே அந்த ஆன்மாக்களுக்கு ஆன்மாவாய் இருந்து அமர்ந்து வழங்கி அக்கடவுளே இந்த ஆன்மாவாய் வாழும் அந்த தயா என்ப வாழ்வு வெளிப்படுத்தும் பொருட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு இந்த ஆணவ மாயா கண்ம மலங்கள் ஆகட்டும், இல்ல நாம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு செயலாகட்டும், எதுவுமே கடவுளுக்கு எதிராக யாரும் எப்பவுமே செயல்படவே முடியாது. அவருடைய ஆணை இல்லாம துரும்பு கூட அசைக்க முடியாதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் எல்லாமே ஒரு டிவைன் கோலோட செயல்பட்டு இருக்கார். அந்த டிவைன் கோல் என்னன்னா சச்சிதானந்தமயமா விளங்க வேண்டும் அவர். அதன் பொருட்டே எங்குமாய் இருக்கின்ற நிறைந்திருக்கின்ற தகராகச பெருவெளியில் இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி தான் எகர ஆன்மாவாய் ஒவ்வொரு ஆன்மாவாய் இருந்து அந்த ஆன்மாவின் அகமும் புறமும் தன் ஐஞ்சக்தி ஐந்தொழில் செயலால பக்குவம் வருவித்து கொண்டு அவரே தான் புறச்சூழல்களாகவும் அகத்தில் நடக்கிற அனுபவங்கள் எல்லாமே விளங்கிட்டு இருக்கிறது அவர் ஒருவர் தான். ஸோ அவர் வந்துட்டு சச்சிதானந்தமயமா விளங்கணும். ஸோ அதன் பொருட்டு தான் எல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு. இதனால வந்துட்டு இது எதுவுமே வந்துட்டு தாரகாசுரனுங்கிறதும் இந்த ஆணவமய கனவு மலங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அருளினுடைய அம்சம் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதை எல்லாமே நாம் தயவிற்கு பயன்படுத்தி கொள்ள சிவன் எப்படி அவர்களை எரித்து ஆட்கொண்டாரோ நாம் ஜீவதயவிற்கு சத்விசாரத்திற்கும் பயன்படுத்தி கொள்ள நம்மளுடைய திரிகின்ற இந்த மனசா இருந்தாலும் சரிதான், இந்த தேக சூழ்நிலை எதுவா இருந்தாலுமே தயவின் பக்கமோ அருளின் பக்கமோ அகத்தின் பக்கமோ அகமிருந்து விரிந்து அருள் வாழ்வை ஏற்கின்ற அந்த வாழ்வை நோக்கி நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் நம்மளுடைய இடம் பொருள் ஏவல் எல்லாத்தையும் அதன் பக்கம் திருப்பி விட்டுட்டோம்னா எப்படி சிவபெருமான் வந்துட்டு அந்த முப்பராதிகள் எரிச்சு ஆட்கொண்டாருங்கிறத ஒரு கதையில பார்த்தோமோ அதே போல நம்முடைய மும்மலங்களையும் சுத்த பிரணவ ஞான தேகமாக ஆக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்கணும். அகனின்று அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண சக்தி வெளிப்பட்டது. அதனால் முப்புறம் மலம் ஒழிய முத்தேக சக்தி ஏற்பட்டு விட்டது உண்மை. ஓங்காரத்தின் உட்பொருளான திருவருளை அபக்குவ ஆன்மாக்களுக்கு தூள சுக்கம காரண தேகங்களை வழங்கி வாழ்வித்து வந்து முடிவில் அருள் நிலைவால் சுத்த பிரணவ ஞான வடிவாக சூழ்ந்து இன்பிலே தழைத்து ஓங்கச் செய்ததாம். இதுவே முதல் அடியில் குறிக்க வந்தது. அடுத்து அவர் பொன்னார் சடைமேல் வெள்ளெருக்கம் பூவை அணிந்துள்ளார் என்று கூறப்படுகின்றது. சடாமுடியில் பொன் கொன்றை மலரையும் திருவாத்தி மலரையும் அல்லது பொன்னான லட்சுமி போன்ற கங்கை நங்கையும் அல்லது லேசான பொன்னொளி வீசும் சந்திரிகையும் கொண்டு விளங்கும் சடைக்கு மேலே வெள்ளெருக்கம் பூவை சூடியுள்ளாராம். எல்லாம் ஆன்மாக்களுக்கு அளிக்கும் அருட்சின்னங்களேயாம். இவற்றிற்கு மேலாக இருக்கும் வெள்ளெரு எருக்கு மலர் அருள்மிகு விநாயகருக்கு உரியதாகவும் அதுவே நிறைய அருளை தந்துவிடும் என்பதையும் சுட்டுவதாம். ஸோ அந்த கற்பனையாக நமக்கு கொடுக்கப்பட்ட சிவபெருமானினுடைய உருவம் வந்துட்டு அவருடைய உருவத்துல வந்துட்டு வெள்ளெருக்கம் பூ அணிஞ்சிட்டு இருக்காங்க. தலையை வந்து நெட்டிப்பூவை வந்துட்டு அணிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளெருக்கம் பூன்றது விநாயகருக்கு நம்ம படைப்போம், உயர்ந்த ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் உண்டு. இந்த தலைவை நெட்டிப்பூவை அணிந்துள்ள கொண்டுள்ளதாக எனப்படுகிறது. நெட்டினால் செய்த பூ காகித பூ போன்றது. இதனை யார் அணிவார்கள்? இது செயற்கை மனமும் தேனும் உயிர் இல்லாத பூவை உயிரற்ற சடத்துக்கே அலங்கரிக்கப்படும். ஆகையால் இது மிக இழிவானதாகும். இயல்பான தேனும் உயிரும் இல்லாத பூ வந்துட்டு யார் போடுவாங்க? செயற்கை விரும்புறவங்க தான் போடுவாங்க. எருக்கம் பூ, அது வெள்ளெருக்கம் பூ வந்து தெய்வீகமானது, மருத்துவ குணமும் உண்டு. அதனால அது கடவுளுக்கு படைச்சிருக்காங்க. அதனால கடவுள் அதை வச்சிருக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு அவர் வந்துட்டு எக்காலும் அமுதமயமாய் இருக்கின்றார். நாம் மலமாய் சூழ்ந்து துன்பப்படுகின்றோம். இன்பம் அனுபவிப்ப நமக்கு துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துருது. அதனாலதான் பக்குவப்படாத ஆன்ம தலைவி வந்துட்டு இந்த காகிதப்பூ அணிஞ்சு இருக்கிற மாதிரியும் பக்குவம் நமக்கு வருவிக்கும் பொருட்டு செயலாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் எப்போது சச்சிதானந்த மயமா தான் விளங்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து அவருக்குள்ள இருக்கு, அது வெளிப்படணும். அதனால அவருக்கு எப்போதுமே அந்த வெள்ளெருக்கம் பூவை இங்க ரெப்ரசன்டேஷனா நம்ம வச்சிருக்கோம். ஆன்ம தலைவி இன்னும் சடபூத தேகப்பட்டு முற்றும் களையாதவள் என்பதை குறிக்கவான்றோ இந்த நெட்டிப்பூவை சூடியிருக்கிறாள். இந்நாளிலே கூட பற்றுடைய ஆன்மாக்கள் பலவாகிய உயிரற்ற பகட்டான எத்தனை வித பூக்களையும் பூ போன்ற அணிகளையும் அணிந்து கொண்டு அலைகின்றன. அருள் மலரில் நாட்டம் உண்டானால் இப்படியெல்லாம் நடைபெறுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸை கேட்கிறாங்க. அகப்பொருள் இலக்கணம் மிக பெரும் புலவர்கள் இந்த எருக்க மலர் மடலேறு அதிதீவிர காமகம் சூடுவது என்றும் நெட்டி மலரை சூட்டுவது அல்லது கவனிப்பில்லா தலைவியின் கூந்தல் சடைப்பட்டு கிடத்தலை நெட்டி மிளைந்ததாக கொண்டு விளக்கப் புகுதல்
அகம் உணராதோர் கூற்றையாகும். அதாவது இந்த மலர்களை வச்சு தலைவன் தலைவிக்கு வந்துட்டு பல்வேறு விதமான அர்த்தங்களை நாம புகட்டுறது வந்துட்டு அருள் கொண்டு இல்லாம பார்த்தா அந்த மாதிரிதான் நமக்கு செய்ய தோணும். வெவ்வேறு தலைவன் தலைவிக்கு வந்துட்டு உலகாய காதல் விஷயமாக நடப்பது போலதான் இதெல்லாம் அர்த்தம் பண்ண முடியும். ஆனா நம்ம அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. நம்ம அருட்பெரும் பதியாக தலைவர் அன்பே உருவாய் அருளே உயிராய் பேரின்பமே உணர்வாய். சோ உணர்வுல பேரின்பம் நிறைஞ்சிருக்கு. அருள் தான் அவரோட உயிரா இருக்கு. அன்பு தான் அவரோட உருவமாக இசைந்தவர் நம்முடைய தலைவர். ஆதலின் புலனெறி படரும் புலர்வர் புகழ் பொருள் பொருந்தாது. மேலும் நம் குறிக்கோள் பரம்பொருளின் மெய்யொருளால் பெரும் பேறு பரானந்த வாழ்வாக இருத்தலின் மயக்க அறிவால் வேறு பொருள் கண்டும் உளம் கொண்டும் அவைத்தப்பட்டு அழிதல் திரு உள்ளம் அன்றாம். ஆகவே எதிலும் அந்த இறைய அருள் ஒளியையும் அதன் தனிக்கருணை செயலையும் கண்டுகொள்ளலே சாலவும் பொருத்தமுடையதாம். மெய்யின்பம் இன்னதென்று அறியாதாரே புறப்பொருளின்பத்தை மெச்சிக்கொள்ளுவர். இது சம பாயிண்ட்டுங்க. நமக்கு வந்துட்டு மெய்யின்பனா என்னன்னு தெரியாது இல்லை. உண்மையிலே நமக்கு அதோட பெருமை தெரியாதனாலதான் இந்த புறப்புல இன்பத்தையே பெருசா நம்ம நினைக்கிறோம். பேரின்பம் என்னன்னு நோக்கி நம்ம உண்மையான நாட்டம் கொண்டு நம்ம செயல்பட மாட்டேங்கிறோம். என்னன்னு தெரிஞ்சுக்க சிறிது விருப்பம் கொள்ளுகிறோம். ஆனால் தீவிரமான விருப்பமாக அது உருவெடுத்து என்றென்று சச்சிதானந்தமயமாய் விளங்க வேண்டும் என்று நாம் உண்மையான அந்த விருப்பத்தை கூட அந்த கடவுள் தான் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஜீவதெய்வ பெருக்கிக்கணும். அதனாலதான் நம்மள பார்த்துட்டு நம்ம நெட்டிம் பூ இடைஞ்சதாகவும் நம்ம இந்த பாடல பார்த்தோம். பேரின்பத்தை தெரிஞ்சு கொள்ளாதவங்க தான் புறப்பில் இன்பத்தை மெச்சிக்குவோம். ஆஹா அவ்வளோ இப்படி சூப்பர், இது இவ்வளவு நல்லா இருக்கு, இது அவ்வளவு நல்லா இருக்குன்றத நம்ம இப்படியே சொல்லியிருப்போம். ஆனா ஏன்னா நமக்கு அகமிருந்து விரிகின்ற அந்த இன்பம் என்னன்னு கூட அதோட பெருமை கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே அந்த பதார்த்தோட ருசி நமக்கு தெரிஞ்சிருந்தா அதை நம்ம விரும்புவோம்னு சுவாமிகள் சொல்லுவாங்க, ராமலிங்க சுவாமிகள். அது போல வந்துட்டு நமக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோட நமக்கு கிடைச்ச இந்த இடம் பொருள் ஏவல், வினைச்சூழல், பொருள், பணி, குடும்பம், சொசைட்டி, சமூகம், இந்த படிப்பு, வேலை, பணி எதுவா இருந்தாலும் எந்த வினை சூழலா இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம தயவுக்கு பயன்படுத்திக்கணும். நட்பு வட்டாரமோ, மனைவியவா, மக்கள், பெற்றோர், குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு தயவு பார்வையோட அருள் பார்வை கொண்டு அந்த அருள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் செயல்படுதோ அவ்வாறே நாமும் செயல்படுவதற்கு நம்முடைய தயவையும் அருள் அறிவையும் பெற்றுக்கொள்வதை நோக்கி நம்முடைய ஜீவதெய்வ பெருக்கிக்கணும். சத்விசாரத்தால பண்ண நம்ம மனசை வந்துட்டு அமைதிப்படுத்துறதுலையும் அன்பு நிரம்புறதுலையும் நம்ம திருப்பி விட்டுறணும். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த மெய்யின்பத்தை நோக்கி நமக்கு என்னன்றது நமக்கு மெய்யின்பம் என்ன நமக்கு புரிய கொஞ்சம் கொஞ்சமா வர புறப்புல இன்பத்தை வந்து நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். அது வந்தாலும் போனாலும் அதனால அது இன்பத்தும் வந்தாலும் அது ஈஸியா கடந்து வந்துட்டு எப்போதும் அமைதியோடு இருக்க கத்துக்குவோம். அந்த அமைதியிலிருந்து நாம் அன்பு மயமாய் இருந்து ஜீவதெய்வ தொண்டு என்றென்றும் புரிந்து சர்வ ஜீவ தயாபர தன்மையை நோக்கி அவர் நம்மை எடுத்துக்கொள்ளும் பொருட்டு நம்மை நாம் தேர்ந்து செதுக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த பேரின்பத்தை அறியாதவர்கள் உண்மையில் உலகர். இந்த பேரின்பத்தை அறிந்தோரே உண்மையில் உலகர். தப்பா சொல்லிட்டேன். பேரின்பத்தை அறிந்தோர் தான் உண்மையில உலகர். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. இது ஒரு ரொம்ப நாள் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய வாட்டி. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேங்கிறது தமிழ்ல அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ உயர்ந்தோர்ன்றது இந்த இடத்துல பேரின்பத்தையே உண்மையில லட்சியமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க, அறிஞ்சவங்க தான் உலகர். அவங்க வந்துட்டு இந்த புலன்பத்தோட இந்த பேரின்பம் தாழ்ந்தது நினைக்க மாட்டாங்க. அருளால கிடைக்கிற பேரின்பம் வந்துட்டு புலன்பத்தோட கம்மி நம்ம நினைக்கவே மாட்டாங்க. இக்குறிப்பு தான் நெட்டிலை விட கீழானதல்ல வெள்ளெருக்கம்பூ. வெள்ளெருக்கம்பூ வந்து நெட்டிலை விட கம்மியானதுன்னு சொல்லி ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்ட உண்மையான ஆன்மாக்கள் வந்து நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் நெட்டிலை விட கீழானதல்ல வெள்ளெருக்கம்பூன்னு மொழிய பெற்றுள்ளதாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த முப்புராதிகளின் இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உலகத்துல வந்து நம்ம சாந்தம் பெறணும். அதுக்கு வந்துட்டு எந்த செயலும் அருளுடைய ஆணைப்படிதான் நடக்குதுங்கிற பட்சத்துல நம்ம மனசு உண்மையிலேயே ஒரு அப்பதான் அமைதிக்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கும். அதனால எல்லாமே அருளின் பார்வை கொண்டுதான் பார்க்கணும். அருளோட ஆணை இல்லாம யாரும் எதுவும் நடக்கல. அருள் வந்து உயர்ந்த சச்சிதானந்த நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கு. அதனால வந்துட்டு இங்க நடக்கிற எந்த செயலுமே வந்துட்டு அருளுக்கு
முழு சம்மதத்தோடையும் அருளோடைய அனுமதியோடு தான் நடக்குது. ஆனா அதே சமயத்துல அது எல்லாமே வந்து சரியான செயலாகவும் அப்படின்னு கிடையாது. தயானந்தத்தை பெறுவதற்கு பொருட்டு பல்வேறு விதமான இன்பத்துன்ப சூழ்நிலைகள் நடக்குது. நாம் அதை எல்லாத்தையும் ஏன் நிகழ்த்துறாருன்னா பக்குவம் வருவதற்கு பொருட்டு தானே ஒழிய மற்றபடி அந்த தவறையோ இல்லை வேற எதையும் நியாயப்படுத்துவதற்காக அல்ல. நாம் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று புரிந்து கொண்டு இந்த உலகத்தை அருள் பக்குவத்தோடு எதிர்கொள்ளும் நோக்கத்திற்காக தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படி தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம மனசு வந்துட்டு இது இந்த ரீசனுக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த அருள் பறவை நமக்குள்ள வளரும். ஸோ நம்ம கிடைச்ச ஆணவ மாயா கண்மமா இருக்கிற இதுக்கு கூட நம்ம அனுபவம் பெற்று மேலேறணும் அப்படிங்கிறதுனால தான் இது நடக்குது. இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு அவரோட தயவால தான் கிடைக்கும். பேரின்ப அனுபவம். அதுக்கு நம்ம ஜீவதெய்வ பெருக்கிக்கணும். ஜீவதெய்வ பெருக்கிப்பதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு சத்விசாரமும் பரோபகாரமும் செஞ்சுக்கிட்டே போவோம். கிடைத்த எல்லாத்தையும் தயவுக்கே பயன்படுத்திக்க பார்ப்போம். மற்றபடி இந்த முன்மலம் அப்படின்றதும் இல்லை முப்புராதிகள் எரிச்சது எல்லாமே வந்துட்டு எரிச்சு ஆட்கொண்டது எல்லாமே நம்மளுடைய மும்மலங்கள் எல்லாமே அவர் ஆட்கொண்டு நமக்கு சுத்த பிரணவ ஞான தேகத்தை வந்துட்டு முடிவுல தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நடந்துகிட்டு இருக்கு. பக்குவம் என்பது தயவினாலே தான் வரும். தயாபதிக்கே அடிபணிந்து தயவு வாழ்வையே லட்சியமாய் கொண்டு செயல்படுவதற்கு ஏற்ற பக்குவத்தை விரைந்து அந்த தயா பெருஞ்சோதி ஆண்டவரே தரணும்ன்ற வேண்டுதல் வச்சுக்கிட்டு வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க என்று வள்ளலையே வாழ்த்தி இத்தோடு நிறைவு செய்வோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.